ஹாய் பேரண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, ஒரு அருமையான பிஸியான ஒரு முகூர்த்த நாள். அந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு எனக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத உங்ககிட்ட புலம்புற மாதிரியானதான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன். பிஸியான முகூர்த்த நாள்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிஸியான முகூர்த்த நாளை புக் பண்ணுறேன். என்கிட்ட ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபிக்காக புக் பண்ணுறதுக்காக என்னோட கிளைண்ட்டு எனக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கணும், நீங்கள் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க என்ன ஏதுங்கிறத கேட்டிருந்தாங்க. நானும் அவங்ககிட்ட என்னோடய அமௌண்ட்டு இவ்வளோ தான், நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அவங்களும் பார்த்துட்டு சரி ஓகேன்னு வீட்லேயும் பேசிவிட்டு எனக்கு அட்வான்ஸ் போட்டு விட்டாங்க. அந்த அட்வான்ஸ் போட்டு விட்ட அந்த முகூர்த்த நாளை நான் வந்து என்னோடய கேலண்டரில் ரவுண்டு போட்டு நான் இன்ட்டு போட்டு 4 புள்ளி வச்சுட்டேன். ஏன் அப்படி செஞ்சேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக. என்னோட 10th 10ஆம் கிளாஸ் என்னோடய 10ஆம் கிளாஸில் என்னோட வாத்தியார் எனக்கு முக்கியமான கேள்விகளை குறித்து கொடுக்கும்போது இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளை இன்ட்டு போட்டு ரவுண்டு போட்டு 4 புள்ளி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். அதோட நினைவூட்டலாம் இப்போவும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ரைட் ஓகே, இப்போ மறுபடியும் கதைக்குள்ளே வருவோம். ஈவெண்ட்டுக்கு முந்தின நாள் நான் என்னோடய கிளைண்ட்டுக்கு கால் பண்ணியிருந்தேன். நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும் அப்படிங்கிறத கேட்குறதுக்காக. அவர் எனக்கு ஒரு 5 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். 5 மணிக்கே வா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. 5 மணிங்கிறது ரொம்ப ஒரு ஃபோட்டோகிராஃபரை பொறுத்தளவில் ஒரு ஈவெண்ட்டுக்கு ரொம்ப லேட்டு. என்ன காரணம்னா, நாங்கள் வந்து 2 மணிக்கும் போயிருக்கோம், 3 மணிக்கும் போயிருக்கோம். 5 மணின்னு சொன்னோடனே நான் வந்து ஒரு 3:15க்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு கிளம்பி போயிருந்தேன். 5 மணிக்கு எதுக்கு 3 மணி 3:15க்கே கிளம்புவீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க இருக்க லொக்கேஷனும் நான் இருக்க லொக்கேஷனும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம். அதனால் நான் இங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பி ரெடியாகி போவதுக்கு அந்த டைம் ஆகும். அதனால் அந்த டைம் அலாரம் வச்சுருந்தேன். அலாரம் வச்சு எந்திரிச்சு நானும் கிளம்பி போயிட்டுருக்கேன். போகிற வழியில் என்னோடய வீடியோகிராஃபரும் வந்துட்டார். அவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்க சொன்னது 5 மணிக்கு, நாங்கள் கரெக்டாக ஒரு 4:45 5 மணிக்குள்ள அங்கே அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். எல்லா கிளைண்ட்டும் ஃபோட்டோகிராஃபருக்கு வச்சிருக்கிற ஒரு சர்ப்ரைஸை அந்த கிளைண்ட்டும் எங்களுக்கு வச்சிருந்தாங்க. என்ன அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, அவங்க சொல்கிறது ஒரு டைமாக இருக்கும், செய்கிறது ஒரு டைமாக இருக்கும். நாங்கள் வந்து 5 மணின்னு நினச்சிட்டு அங்கே போனால் 5 மணிக்கு தான் அந்த கிளைண்டோட வீட்டில் எந்திரிச்சே உட்காந்துருக்காங்க. தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. கிளம்பவே ஆரம்பிக்கணும். எங்களை பார்த்த உடனே அவங்க போய் ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டாங்க, எந்திரிங்கன்னு மற்ற எல்லாரையும் எழுப்பி கோலம் போடுறதுலேருந்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி பொண்ணு அழைக்க போகிறாங்க. 5 மணிக்கு வர சொன்னது வந்து தாலிக்கட்டு கிடையாது, பொண்ணு அழைக்க போகுது. பொண்ணு அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் தாலிக்கட்டு ஈவெண்ட்டுக்கு போவாங்க. 5 மணிக்கே நாங்கள் வந்து ஒரு 3:15க்கு எந்திரிச்சு போகிற மாதிரி இருக்குது. 2 மணி 3 மணிக்கெலாம் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. நாங்கள் போவோம். போய் அங்கே வேலை இருந்தால் பிரச்சனை இல்லை. அங்கே போயும் நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோகிராஃபரும் சரி வீடியோகிராஃபரும் சரி மாறி மாறி இப்படி இந்த விருமாண்டி படத்தில் அந்த ஒரு வீடியோ கிளிப்பை ஆட் பண்ணுற பாருங்க, அப்படி பேச தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும் சொன்ன டயத்துக்கு. சம்டைம்ஸ் சில நேரங்களில் ரொம்ப ரேராக நம்மளுக்கு 5 மணின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க 4:30க்கே ரெடியாகி நிற்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு ப்ரெஷர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து 5 மணின்னு சொன்னாலே ஒரு 4:45 4:30க்கு அவங்க வீட்டில் முன்னக்கூட்டியே அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிடுறோம். 10 வீட்டில் 9 வீட்டில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நடக்கும், ஒரே ஒரு வீட்டில் 2வது சொன்ன மாதிரி நடக்கும். இந்த ஒரு வீட்டுக்காக நாங்கள் அந்த 9 வீடுமே கரெக்ட் டயத்துக்கு இல்லை அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து போயிடுவோம். ஓகேவா? அதனால பெருசாக ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்ன கொஞ்சம் நேரம் காத்துக்கிட்டு இருப்போம். ரைட்டே எல்லாம் எந்திரிச்சு கிளம்பி பொண்ணு ஊருக்கு போய் பொண்ணை அழைச்சி கூப்பிட்டு வரதுக்கு கிளம்பிட்டாங்க. நாங்களும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டு பொண்ணை அழைச்சிட்டு எல்லாம் வந்தாச்சு. திரும்ப இங்கே வந்தோடனே மாப்பிள்ளையோட முகூர்த்தப்பட்டு மாப்பிள்ளைக்கு வந்து பட்டு வேஷ்டி சட்டை, பொண்ணுக்கு வந்து மூர்த்த சேலை எல்லாம் கொடுத்து அதையும் ரெடியாகி இங்கேருந்து வீட்டில் அவங்க மாப்பிள்ளையோட வீட்டிலேருந்து நம்ம வந்து கோயிலுக்கு தாலிக்கட்டு எடுக்கிறதுக்கு கிளம்புறோம். எல்லோரும் கிளம்பி வந்துருந்தாங்க. கோயில் நல்ல பெரிய கோயில், சுற்றி அட்மாஸ்பியரும் நல்லா இருந்துச்சு, நல்லா பச்சை பசேன்னு அருமையாக இருந்துச்சு.
தாலிக்கட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த பூஜை பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தார். அதில் ஒரு முக்கியமான பொருள் மிஸ்ஸிங். அந்த முக்கியமான பொருள் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்க வீட்டுக்காரங்க அவங்க ஒரு ஆளை அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த ஆளும் ஒரு முக்கியமான ஆள். ஏன்னா அது வந்து மாப்பிள்ளை வீட்டில் அந்த பொருள் மாட்டிக்கிச்சு. அப்போது மாப்பிள்ளை வீட்டில் தெரிஞ்ச ஆள், மாப்பிள்ளைக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் போகிறாங்க. போய் எடுக்க போயிருக்காங்க. அவங்க போயிட்டுருக்காங்க. இங்கே இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. சரி பரவாயில்ல, அந்த பொருள் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த வீட்டில், அந்த கிளைண்ட் வீட்டில் ஒரு முறையாக நடக்கும். ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வைங்களேன். அந்த நிகழ்வுக்கு மெயினாக இப்போ அந்த பொருளை எடுக்க போனாங்க இல்லையா, அவங்க கண்டிப்பாக வேணும். நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். ஐயரும் உட்கார்ந்துருக்காரு, பொண்ணாப்பிலையும் உட்கார வச்சுட்டு சுற்றி சொந்தக்காரங்க எல்லாம், உறவினர்கள் எல்லாம் அப்படியே சுற்றி நிற்கிறாங்க. கல்யாணத்தை பார்க்கறதுக்காண்டி, தாலிக்கட்டை பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லார் கையிலையும் பூவெல்லாம் கொடுத்து, இந்த தாலியும் கொடுத்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ஆராத்தி போடுறதுக்காக அந்த பூ, அரிசி, மஞ்சள் தடவி அதெல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பொசிஷனில் இருக்காங்க. வந்தோடனே எடுத்து கட்டுற மாதிரி. 1 hour later. ஓகே, அவங்களும் வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்களுக்கு அந்த ஒரு கட்டு சொன்னோம் இல்லையா, அந்த கட்டையும் செஞ்சுட்டு தாலி கட்டினாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. இதுலேயும் ஃபோட்டோகிராஃபர்ஸான எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, யாருமே குறுக்க வரல, யாருமே குறுக்கவும் வரல. ஒரு ஆள் கையும் விடலை. ஐயர் நீட்டாக ஜம்முன்னு உட்காண்டாரு. அந்த ஐயருக்கு ஒரு தம்ஸ் அப். ஏன்னா மற்ற ஃபங்க்ஷன்கள்னால் ஒரு சில ஃபங்க்ஷன்களில் நாங்கள் வந்து அந்த தாலிக்கட்டை எடுக்கிறது ஃபோட்டோகிராஃபர், வீடியோகிராஃபருக்கு பெரிய டாஸ்க்கு. கை உள்ளே வரும், இந்த பக்கம் கால் உள்ளே வரும், எல்லாரும் அப்படியே குமியுவாங்க. நாங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து பொண்ணு பிள்ளைய உட்கார வச்சுருந்தாங்கன்னா நாங்கள் குனிஞ்சு நின்று எடுப்போம், இல்லை குனிஞ்சு உட்கார்ந்துருந்து எடுப்போம். எங்களுக்கு மேலே ஒரு 3 பேர் 4 பேர் இருப்பாங்க. அதுலேயும் இந்த பொடுசுகள் வேறு கிடக்கும். அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, இருந்தாலும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொடுசுகளை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன செய்ய, பிரிக்கிறாங்க உள்ள விட்டு, அவ்வளோதான். இப்போ ஈஸியாக சொல்லணும்னா அப்படி தான் சொல்லி ஆகணும். கோயிலில் அந்த மெட்டியை போடுறதுக்குன்னே ஒரு இடம் சொன்னார் ஐயர். அந்த இடத்துல போய் மெட்டியை போட்டு நீங்கள் ஒரு கோயிலை ரவுண்ட் அடிச்சுட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து மெட்டியை போட்டதுக்கப்புறம் நம்ம கோயிலில் வந்து இந்த இடங்கள்லாம் அழகழகாக இருந்துச்சுன்னு பார்த்து வச்சுருந்த லொக்கேஷனை கப்புள்ஸை மட்டும், பொண்ணும் அப்படியே மட்டும் நிப்பாட்டி வச்சு ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆக்ஷனோட போயாச்சு. எப்படி நல்லா கண்ணு காட்டுறப்பா நீ. ஓகே, மெட்டியை போட்டாச்சு, அதையும் ஃபோட்டோ எடுத்தாச்சு, ரைட் முடிஞ்சது. கப்புள்ஸை மட்டும் தனியாக தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தா, இந்த பெரிய ஆட்கள் பூரா ஆசீர்வாதம் பண்ணணும் தானே. சரி, பெரிய ஆட்கள் தானே, ஆசீர்வாதம் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு உட்கார வச்சோம். அதில் திருநாரை அள்ளி அப்படி போட்டு சரட்டுன்னு ராவி அந்த பொண்ணுக்கு மேக்கப் போட்டிருந்தாங்க. ஒரு குத்து திருநாறு இப்படி போட்டு ஒரு ராவு, மறுபடியும் இப்படி போட்டு ஒரு ராவு, தலை பூரம் திருநாறு, மூஞ்சி மூக்கு எல்லாம் திருநாறு. துடைக்கிறதுக்குன்னு கர்ச்சீப்பை கொண்டு ஃபேஸில் வச்சாச்சுன்னா முடிஞ்சது மேக்கப்போட டைமிங். ஓகேவா? இருந்தாலும் அதை எடிட்டர் பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். அடுத்த நேரம் எல்லோரும் பூசினோடனே அதை டச்சப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். பின்னாடி இருந்து ஒரு குரல், வழக்கமாக ஃபோட்டோகிராஃபர்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு குரல் கொஞ்சம் லேட்டாக கேட்டுச்சு, வேற ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா, லேட் ஆயிடுச்சு அப்படின்னு. எல்லாத்திலும் கல்யாண வீட்லேயும் இப்படி ஒரு ஆள் இருப்பாங்க, இருந்தே ஆகணும், கண்டிப்பாக இருப்பாங்க. ஆமாம், சொல்கிறாரு, நீங்கள் ஃபோட்டோலாம் மண்டபத்தில் போய் எடுத்துக்கிடுங்க, இங்கே எடுக்காதீங்க, அங்கே எல்லோரும் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம். அவங்க வந்து இல்லை தம்பி முடியாது, நீங்கள் எதனால அங்கே போய் எடுத்துக்கிடுங்க. ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபரான எங்களை மட்டும்தான் வேலை செய்ய விட முடியும். நாங்கள் வேலை செய்யணும்னு சொன்னால் மட்டும் வேண்டாம், அங்கே நேரம் ஆகுது அப்படின்பாங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஈவெண்ட் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் வாரோம், எங்களுக்காக இல்லை. உங்களான அந்த ஒரு நாளை நல்ல ஒரு அருமையான நாளை, நினைவில் இருக்கக்கூடிய அந்த நாளை இன்னும் அழகாக்குறதுக்கு உங்களை வச்சு எப்படி எடுக்கலாம், உங்களோட அந்த நாளை எப்படிலாம் கேப்சர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவோட வர்றது தான் நாங்கள். இந்த வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் வயசுக்காரங்க, நீங்கள் வந்து சொல்லலாம், நீங்கள் ஒரு நாள் தான் இது, அதெல்லாம் கூட்டு போகலாம்ல, அப்படி எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. ஒரு சிலர் கூட்டு போகலாம், அது எங்களுக்கு நல்லது தான். ஏன்னா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வரும், எக்ஸ்ட்ரா இன்னொரு நாள் எடுப்போம், அது வேறு. அன்னைக்கு நாளைக்கு அந்த பட்டு வேஷ்டி, அந்த மாலை, அந்த ஒரு இதில், அந்த கோயிலில் அதே மாதிரி மொமெண்ட்டு ரிட்டர்ன் கிடைக்காது. அதை நம்ம கேப்சர் பண்ணலான்னு பார்த்தா இந்த பெரியவங்க இப்படி பண்ணிடுவாங்க.
எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நடக்கிறது தான். சரி போவோம் அப்படின்ட்டேன். எல்லா பொண்ணும் மாப்பிள்ளையும் காரில் ஏற்றாங்க. காரும் மூவ் ஆயிடுச்சு. நானும் என்னோட வண்டியை கிளப்பிட்டேன். வண்டியை கிளப்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. என்னோட பெண்ணோட தோழி ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு அழகான இடம் இருக்குது, தேர் பக்கத்தில் ஒரு அழகான இடம் இருக்குது, அதுக்கிட்ட வச்சு பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு ஃபோட்டோ எடுக்கேன் அப்படின்னாங்க. நாங்களும் சரி ஓகே ரொம்ப நல்லது, இப்போவாச்சும் எடுக்கிறதுக்கு சொன்னாங்களே அப்படின்ட்டு நாங்கள் போய் ரொம்ப ஆர்வமாக போய் கேமரா பேக்குள்ளே வச்சதை பூரா எடுத்து பொண்ணு அப்படியும் கீழே கேலை விட்டு இறங்கி வந்துட்டாங்க. வந்து நின்றுட்டு இருக்காங்க. பொசிஷன் பார்த்து நின்றுட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். பின்னாடி அதே பெண் தோழிக்கு ஒரு கால் வருது. ஏன் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கால் வந்தோடனே இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அது ஃபோட்டோகிராஃபர் தான் காரணம்னு போய் சொல்லிட்டு, சரிங்க வாங்க உடனே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் அந்த பொண்ணும் அப்படியே கிளம்ப சொல்லிட்டேன். அவங்களும் கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டாங்க. இதே மாதிரி மண்டபத்தில் போயும் ஒரு சில கூத்து நடந்துச்சு. வீடியோவோட டியூரேஷன் அதிகமாகிற காரணத்தினால அதை நான் அடுத்த வீடியோவாக இந்த வீடியோவோட தொடர்ச்சியை 2வது பாகமாக நான் வந்து போட்டு விடுதேன். மண்டபத்தில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அது எப்படின்னு புலம்புறேன். அதை கேட்கறதுக்கு நீங்கள் ரெடின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ரெடி அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேவா?